ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் மைண்ட் வாய்ஸ். ரொம்ப ஒரு 2 வருஷம் ஆச்சு இல்லை வீடியோ போட்டு. கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம், மொபைலு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நிறைய மாற்றம், நிறைய எழுந்தது வந்தது எல்லாமே. அதில் ஒன்று இப்போ நான் காட்ட போகிறேன், நம்மளோட ஆட்டோ. இதுதான் நம்ம வண்டி. போன வருஷம் ஜனவரிக்கு வாங்கினேன். இந்த வண்டி எடுத்த மேலே ஆக்சுவலாக ஒஸ்கோட்டையில் வந்து காட்டேரம்மான்ட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். போகவே முடியல. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி எடுத்தே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. போக முடியல. வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை. அங்கே போனால் நல்லதாகும், நல்லாயிருக்கும், நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். நான், என் ஒய்ஃபு, பொண்ணு, என் மகன், என் பிள்ளை 4 பேரும் போகிறோம். போயிட்டு வரோம், பார்க்கலாம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நம்பலாம். இது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயில் மூடி இருக்கு. ஸோ கூகுள் மேப்பில் நம்மளுக்கு வந்து 1 hour 12 minutes 36 kilometers காட்டுது. இங்கேருந்து பார்க்கலாம். போகிற வழியிலே நான் அப்படியே கிருஷ்ணா சாகர் ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு. 2 வீலர் வேற, இது வண்டி நிற்க வைக்க வேற இடம் இல்லை. ஸ்ரீ மீனாட்சி பவன் போலாம். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு தோசையா? உனக்கு என்ன வேணும் தேஜோ? உனக்கு 3 பேருக்கும் தோசையா? பூரி. உனக்கு தோசை. ஓகே. உனக்கு நம்ம ஒரு கப்பு கொடுத்துருக்கலாம். கப்பு கொடுக்காம போயிட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மசாலா கார கொஜ்ஜா, தக்காளி கொஜ்ஜா ஒண்ணுமே தெரியல. எனக்கு இதுல பிடிச்சிருந்து இந்த சட்னி, அப்புறம் இந்த காரமா ஒரு தக்காளி தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் பூரி தான், சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் பொங்கலாவது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணான்னு பார்ப்போம். பொங்கலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னா இந்த சட்னி போட்டு ஒரு தமிழ்நாடு ஸ்டைல் பொங்கல் என்ன கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பார்ல சாப்பிட்டு பார்ப்போம். பொங்கல் இங்க மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவோம். சூப்பரா இருக்கு. பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு. தோசை நல்லா இருக்கு. என்ன ஒண்ணா அது ரொம்ப மெலிசா ஊத்துறதால இது தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த எலியில இப்படியே ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சட்னி அப்புறம் அந்த தொக்கு, காரத்தொக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்றேன். எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டலுக்கு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா, HBR லேஅவுட் பிடே காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கொஞ்சம் முன்ன வந்தீங்கன்னா அங்க வந்து இந்த மீனாட்சி பவன். யாரையாவது கேட்டாலும் சொல்லிடுவாங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். இப்ப நம்ம மறுபடியும் கோயிலுக்கு கிளம்பலாம். எனக்கு அந்த சட்னி, அந்த வெள்ளை சட்னி அப்புறம் ஒரு கார சட்னி மாதிரி அது ரொம்ப லைக் ஆச்சு. ஆனா தனியா கப்பு கொடுக்க மாட்டாங்க, அது ஒண்ணு வருத்தமா இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ்ல தோசை, பொடி தோசை ரொம்ப மெலிசா ஊத்துறாங்களா, பேப்பர் மாதிரி இருக்கா, அதை எடுத்து தொட்டு நம்ம அதை ஊற வச்சு சாப்பிட கூட முடிய மாட்டேங்குது. அதை லென்த்தா பெருசா கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து அதை அவ்வளவு மெலிசா ஊத்தி விடுறாங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் சாஃப்டா ஊத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒண்ணு எனக்கு செட் ஆகல. பொங்கல் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு. ஒரு தமிழ்நாடுலாம் நம்ம சென்னைக்கெல்லாம் போகும்போது சாப்பிடுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பொங்கல் சாப்பிடணும். இட்லி சாப்பிடணும். ஒரு இட்லி, நல்ல ஒரு இட்லி சட்னி, நல்ல ஒரு பொங்கல், அது மாதிரி சாப்பிடணும்னா ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு இது. HBR லேஅவுட் நியரஸ்ட் யாருன்னா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ராமூர்த்தி நகர் இப்ப மேல போய் லெஃப்ட் எடுத்தாக்கா ராமூர்த்தி நகர், டிசி பள்ளி, அதெல்லாம்
பாரு ஞாயிற்றுக்கிழமை கூட எவ்வளவு டிராபிக் பாருங்க. எங்கேயாவது வரலாம். டின் ஃபேக்டரி பஸ் ஸ்டாப் கிட்ட இது. அங்க வாக்கிங் அந்த சைட்ல எல்லாம் வந்து வாக் பண்ணுவாங்க எல்லாம் ஜனம். பழைய கோயில் அங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து எல்லாம் புதுசா பண்ணின்னு இருக்குது. அப்ப ரொம்ப சின்னதாயிருச்சு அந்த கோயில். வண்டியில டான்ஸ் ஆடி. டின் ஃபேக்டரி கிருஷ்ணராஜபுரம் ஜங்ஷன். முந்தின நிலதானா கிருஷ்ணராஜபுரம். அது பிஎம்டிசியில நான் பாரு ட்ரெயின் சொல்லிங்கிறேன். ஹேங்கிங் பிரிட்ஜ். இது ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. இது கேர்புரம் மார்க்கெட். மார்க்கெட்டு விநாயகர், அப்புறமா கட்டை விநாயக சுவாமி, சுப்பிரமணிய தேவஸ்தான, வரசித்தி பக்தாஞ்சனையா சுவாமி, ஆஞ்சநேயர், முருகர், விநாயகர் எல்லாருமே இருக்காங்க. ஹொஸ்கோட்டை டோல் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பக்கம் வழி. அங்க டோல் வாங்கி தான் போகணும். டோல் கிராஸ் பண்ணிட்டோம். இப்ப இங்க வந்து மறுபடியும் டவுட்ல போட்டு பார்த்தாக்கா வெறும் 19 கிலோமீட்டர் காட்டுது. இந்த சைட்டை நான் நம்பவே கூடாது. இது எப்படிதான் பண்ணுது? எப்போ பாரு மாத்தி 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 எதனா ஒரு வழியில போட்டு விட்டுறோம். இங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்னது இது? ஒள்ளே ஊட்டா துறையத்ததேவா? அப்ப மத்தவங்க எல்லாம் இந்த கெட்டு போன சாப்பாடா வைக்கிறானுங்க. அதிகம் இல்ல, ஒள்ளே ஊட்டா துறையுத்ததேனா போப்பா. அவ்வளவு இடங்குது. டே லாரியே போகணும் அந்த ரோட்ல. ஆற நச்சுனேங்கிறான். ஒள்ளே ஊட்டா துறையுத்ததேனா அப்ப மத்த ஹோட்டல்ல எல்லாம் ஒரு பார்த்திபன் வடிவெழுது, இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு. அப்ப மத்தவங்க எல்லாம் எனக்கு அழுவி போற மீன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி போர்டே கடைசியில தூக்கி போட்டுருவாங்க. போ பஸ்ஸே போவோம் இந்த ரோட்ல. போ போ. தண்ணியே இல்ல பஸ். மொத்தமா வத்தி போய் கிடுது. கரெக்டா ஹொஸ்கோட்டை டோல் தாண்டின மேல நம்ம ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா அங்க ஒரு ஸ்கை வால்கர் தெரியுதா? இந்த ஸ்கை வால்கர் தெரியுது இல்ல? இந்த ஸ்கை வால்கர் ஞாபகம் வச்சுன்னு இது கீழே லெஃப்ட் சர்வீஸ் ரோட்ல போய் முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும். இதை நான் ஸ்ட்ரைட்டா வந்து அங்க லெஃப்ட் எடுத்துக்கலாம். அங்க லெஃப்ட் இருக்குதோ இல்லையான்ற டவுட்ல தான் நான் இங்க லெஃப்ட் எடுத்தேன். இந்த லெஃப்ட் எடுத்துன்னு இது ஒரு பைபாஸ் மாதிரி இருக்குது. இங்க இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் 2.7 கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து. மோஸ்ட்லி இங்க ஆட்டோங்க எல்லாம் கூட வரும்னு நினைக்கிறாங்க. யாராவது பஸ்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு பஸ்ல இறங்கிட்டு ஹொஸ்கோட்டை டோல் ஆனதும் நெக்ஸ்ட் ஸ்டாப் பஸ்ல இறங்கிட்டு இதை இந்த மூலையில இங்க இருந்து ஆட்டோ கூட பிடிச்சி நீங்க கோயிலுக்கு போலாம். போன சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே வெறும் 3 நாள் தான் ஆனந்தம் பிரியாணி. பிரியாணிக்கு ஃபேமஸ் ஆயிடுக்குது ஹொஸ்கோட்டைனாலே பிரியாணி. ஆக்சுவலா இங்க பார்க்கிங் எல்லாம் இடம் நல்லா இருக்குங்க. இது பாருங்க, இங்க பார்க் பண்ணலாம். அங்க கோயில் ஆப்போசிட்ல கோயில் கட்டேன். கோயில் ஆப்போசிட்லயே வந்து இங்க பார்க்கிங் இருக்கு. இந்த ரோட்ல பார்க்கிங் இருக்கு. அந்த பக்கம் போனா அங்க பார்க்கிங் இருக்கு. அந்த லெஃப்ட்ல எல்லாம் நிறைய பார்க்கிங் எல்லாம் இருக்கு. பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பத்திரமா வா. விசாரிச்சு இங்க என்ன பண்ணோம் எப்படி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை பண்ணுவோம். செருப்பு வந்து இங்க எங்காவது விட்டுருலாம். ಏನ್ ದೇವಸ್ಥಾನಿಗೆ ಅಮ್ಮಗೆ ಏನ್ ಕೊಡ್ಬೇಕು? ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಬರ್ತಾ ಇರೋದು ನಾವು ವಿಡಿಯೋ ನೋಡ್ಬಿಟ್ಟು. ಹಾ, ಈ ಕಾಯಿ ಹೆಂಗೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಕಟ್ಟೋದಾ? ಹಾ, ಆಮೇಲೆ ತಗೊಂಡ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸುತ್ತಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಕಟ್ಟೋದು. ಓಕೆ 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 ಓಕೆ. ನಾವು ನಾರ್ಮಲ್ ಪೂಜೆಗೆ ಅಂದ್ರೆ ಹಣ್ಣು ಕಾಯಿ ಕೊಟ್ರೆ ಸಾಕು. ಇಲ್ಲಿ ಗಾಡಿಗೆಲ್ಲಾನು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾವತ್ ಬರ್ಬೇಕಕ್ಕ ಅದಕ್ಕೆ? ಇದು ಮತ್ತೆ ತಗೊಂಡ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕಟ್ಬಿಡ್ಬೇಕು ಅಷ್ಟೇನಾ? ಮಾಲೆ
ಕಳ್ಳರಿದ್ದಾರೆ ಎಚ್ಚರಿಕೆ. கோயிலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகினே இருக்கு. கோயிலில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினே இருக்காங்க. இங்கே ரொம்ப திருடுறவங்க இருக்குவாங்க. நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். உங்கள் மொபைலு, உங்கள் பர்ஸு, காசு ஏதாவது இருந்தாக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இல்லைன்னு இல்லை. பொதுவாக எந்த இடத்துக்கு ரொம்ப ஜனம் இருக்கிற ரிஸ்கான இடத்துக்கு போனாலும் நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டியில் எனக்கு இருக்கிறது நல்லது. தேங்காய் வெளியே ஒடிச்சு எடுத்துன்னு வரணுமா? தெரியாம உள்ள போயிட்டுமா? மறுபடியும் இங்க தேங்காய் இங்கே ஒடிச்சு எடுத்துன்னு வரணும்னு சொன்னாங்க. இந்த அங்கதான் ஒடி அங்க. வந்து நாகம்மா கோயில். எல்லாரையும் நல்லா வைமா. என்ன மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்க சேர்த்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த அம்மா கிட்ட ஏதாவது வேண்டிட்டு இப்படி பூட்டு போட்டுட்டு போனீங்கன்னா நடக்கும் அப்படின்றாங்க. ஏதாவது கோபமாக வந்து நம்மக்கிட்ட இப்படி முறைச்சி நின்னா ஒரு ஃபீல் வரும் இல்லை, நம்ம அப்பா எதுனா அப்படி முறைச்சா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். காலை போயிடுவார் தூங்குறாப்புல. எங்க கட்டுறது, எங்க கட்டுறதுனே தெரியலையே. கட்டுறதுக்கு ஒரே இந்த துணி கொடுக்க கட்டணுமோ? ஃபைனலி முடிச்சிட்டோம். அம்மா கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கும் நல்லது நடக்கும், வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தா அப்போதான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இங்கே இந்த அம்மா கோயில் மட்டும் இல்லை, இன்னொரு காட்டேரம்மா கோயில் இருக்குது, அங்கே போங்க. அது வந்து கம்பளிப்புரா, ஒஸ்கோட்டை கம்பளிப்புரா ஸ்ரீ ரக்த காட்டேரம்மா டெம்பிள். இந்த லொக்கேஷன் போட்டிருக்கேன். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் காட்டுது. பாத்தீங்களா, 6 கிலோமீட்டர் காட்டுது. இதுதான் அதோட லொகேஷன். ஸ்ரீ ரக்த காட்டேரம்மா டெம்பிள், ஒஸ்கோட்டை கம்பளிப்புரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் வீடியோ எடுக்க போகிறோம், அந்த அம்மாவையும் பார்த்துட்டு போக போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, 2 கோயிலை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஒரு நல்ல நாள்.